எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 10வது நூறுல 9வது 9வது பதிகத்தில் 3வது பாட்டு. பிரபந்தத்தப்படி பிரபந்த வரிசை எண் 3757 3757 பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. தொழுதனர் உலகர்கள் தூபநல் வளரும் மழை பொழிவனர் பூமி என்று அளந்தவன் சமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழியுது வைகுந்தத்திற்கென்று வந்தெதிரே என்பதாக பாட்டுது. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, தொழுதனர் உலகர்கள் தூபம் நல்மலர் மழை பொழிவனர் பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தத்திற்கு என்று வந்து எதிரே அப்படின்னு காட்டினாராம். வைகுண்டத்துக்கு வழி காட்டினாலாம் ஆவா. அதை சொல்றாரு இந்த இடத்துல. எல்லாமே நம்மளோட வைகுண்ட மானசீக யாத்திரை தான், நம்மளோட பெருமை தான். வைகுண்ட யாத்திரை எப்படி இருக்குன்றது அடியார்களுக்கு சொல்றாரு. உண்மையான சிஷ்யனுக்கு, நிஜமாவே பெருமாளை நம்பி போலி இல்லாத உண்மையாக பக்தி பண்றவனுக்கு இதுக்கு இந்த மாதிரி தான் வருமானம், இந்த மாதிரி ஒரு வரவேற்பு தான் இருக்கும் வைகுண்டத்துக்கு போகும்போது. ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் இங்க சொல்றாரு. அதை நம்மளாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்றாரு. அத பாட்டு சொல்றார். இப்ப தொழுதனர்னா வணங்கினர். உலகர்கள்னா வைகுண்டத்தை சேர்ந்த ஆதிவாதிக்கர்கள்னு இருக்கா கொஞ்சம் பேர். வைகுண்டத்தில் வேலை பார்க்குறவ அவள் என்னன்னா, வைகுண்ட பிராப்தி பெற்ற அந்த அடியார்கள் இருக்கா இல்லையா, வைகுண்டத்துக்கு வந்து வரத்துக்கு வரவேற்கிறாள், அவளுக்கு வந்து வணங்கி வழிகாட்டி அழைச்சுன்னு போகிறது தான் அவளோட வேலை. அவள் வந்திருக்காளாம். அதுதான் சொல்கிறேன். தொழுதனர் உலகர்கள்னா இந்த ஆதிவாதிக்கர்கள் வந்து கூட்டு போனவர்கள். அமானமானவர்கள்னா அவள் அங்கே இருப்பா, அந்த ஷிராப்தி நதி கரையில் இருப்பா. ஷிராப்தி நதியில் குளிச்சு நீங்கள் மேலே போன உடனே அவள் கூட்டின்னு போவாள். அது வரைக்கும் உங்கள் பூலோகத்துலேருந்து உங்களுக்கு வழிகாட்டி உங்களை கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் வந்துருவாளாம். ஆதிவாதிக்கர்கள்னு தேவர் உலகர்கள்னு அதுதான் சொல்லிட்டேன். தொழுதன தேவர் உலகர்கள். அவள் வந்து முதல்ல இவரை வணங்கினாராம் நம்மாழ்வார. தேவர் உலக ஆதிவாதிக்கர்கள் வந்து வணங்கினார்களாம். தேவர்கை தூபம் நன்மலர் மழை பொழி தூபம் நன்மழை. தூபம்னா வாசனை பொருந்திய சந்தன புகை. நன்மலர்னா நல்லா வாடாத வாசனையாக உள்ள மலர்கள். மழை பொழி வளர். அந்த மலர்களை மழை போல தூவினாலாம். யாரு? அந்த ஆதிவாதிக்கர்கள். இவரை வந்து வணங்கிட்டு அந்த மலர்களை மழை போல தூவினாராம். யார் இப்ப நம்மால் வேற பண்ணாராம். யாரன்றது பின்னாடி சொல்ல. பொழிவனர் மழை பொழிவனர் அந்த மலர்கள் மழை போல தூவினர். பூமி அன்றளந்தவன். பூமி அளந்தது வாமனாவதாரமா எடுத்து மகாபலியை பூமிக்கு அளந்தார் இல்லையா. பூமியை ஒரு பாதமா அளந்தார் இல்லையா. அதை சொல்றாங்க. மகாபலிக்கு வந்து விஸ்வரூபத்தை சொல்றார், வாமனாவதாரத்தை சொல்றார். இருக்கிற அவதாரங்கள்லயே ஒரு நாளி வந்து நரசிம்மாவதாரம், 3.25 நாளி வாமனாவதாரம். 3.25 நாளி தான். உருவம் எடுக்கிறார், போறார், மகாபலி கிட்ட கேட்கிறார், அந்த உருவத்தை எடுத்துறார், மகாபலி கிட்ட போறார், போய் கேட்கிறார். இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது. காசியப்பருக்கும் அதிதிக்கும் இந்த குழந்தை பிறக்கிறது, வாமனாவதாரம் குழந்தை. அது பிறந்த உடனேயே வளருது, கடகடன்னு வளருது. வளர்ந்து பெரிய பிள்ளை ஆயிடுது. பெரிய பிள்ளை ஆகிட்டு கையில் கொடையோட நான் போய் நவமடத்துக்கு போகிறேன், அதுக்கு நான் மகாபலி கிட்ட போய் இடம் கேட்கறதுக்கு போகிறேன்ட்டு போகிறது. காசியப்பருக்கு தெரியும் ஓரளவு இது ஒரு இதுதான் பெருமாளோட அவதாரம் தான். அதிதிக்கும் தெரியும். அவ என்ன பண்றா, அதோ போறா. அவ அந்த மாதிரி வாமனாவதாரம் எடுத்து, வாமனாவதாரத்துக்கு நேரம் வந்து 3.25 நாளி. நரசிம்மாவதாரத்துக்கு 1 நாளி, வாமனாவதாரம் 3.25 நாளி. 3.25 நாளைக்குள்ள குழந்தை பிறந்து பெருசா வளர்ந்துருது, கடகடன் வளர்ந்துருது, உடனே வளருது, கண்ணெதிரியே வளருது. கண்ணெதிரியே அப்படியே வளர்ந்து பெரிய பிள்ளையாகி நேராக மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போகிறது. யாகம் நடத்துகிற ஹோமம் நடத்துகிற இடத்துக்கு போய் அங்கே போய் 3 அடி மண்ணு கேட்கறது.
கேட்ட உடனே முன்னாடி மண்ணை கொடுக்குறார். அப்பதான் விஸ்வரூபம் எடுத்து மகாபலியை ஒரு காலில் அமுக்கி பாதாள லோகத்துக்கு அனுப்பி அதல விதல சுதலன்றதுக்கு சுதல லோகத்துக்கு அனுப்பிடுறாங்க அவரை. பாதாள லோகத்துக்கு போல சுதல லோகம் வரைக்கும் அனுப்பி அந்த லோகத்தை நீ ஆளுன்னு அனுப்பிச்சிடுறாராம் மகாபலியை, மகாவிஷ்ணு. அதைத்தான் சொல்லுவாங்க. இது அது இருக்கட்டும். இது வந்து என்னன்னா, மழை பொழி வளர் பூமி அளந்தவன், பூமி அன்று அளந்தவன், பூமி அன்னைக்கு அளந்த அந்த அவனுக்கான வாமனாவதான பெருமாள். பூமி அளந்தவன், பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே. தமன்றது அடியார். அப்படியாப்பட்ட அந்த வாமனாவதார நாராயணனுடைய அடியார் யாரு தமர்ன்றது? இந்த இடத்துல நம்மாழ்வார். தமர் முன்னே அவர் வரும்போது அவரோட அடியார் வரார், நாராயணனுடைய அடியார் வரார் அப்படின்ட்டு என்ன பண்றாரா, எழுமி நின்று இருமருங்கு இசைத்தினராம். எல்லாரும் அங்கே உட்காந்து அந்த முனிவர்கள்லாம் எவ்வளோ அழகா என்ன இதுவாக பாருங்க. எல்லாரும் உள்ள இருந்தவெல்லாம் எழுந்து வந்து 2 சைட்லேயும் நின்றுட்டாலாம். 2 சைட்ல நின்றுட்டு இவருக்கு இசைத்தனர் பாருங்க. தூபம் வணங்கி வழிகாட்டினார். அவரை இசைத்தனர்னா அவரை வந்து ரெண்டு பக்கங்களையும் நின்று இசைத்தனர்னா கூறினர். இங்கே கட்டியம் கூறுறதுன்றவா பாருங்க. அதுதான் இசைத்தனன்றது வாழ்த்துறது. வாழ்த்துறதுன்றது ஆக்சுவலாக இங்கே என்னென்ன கட்டியங்குடி ராஜாவுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டியங்குடி மாவட்டம் கட்டியங்குடி வரவேற்பு கொடுப்பான் பாருங்க. அந்த மாதிரி எல்லாரும் 2 சைடில் நின்றுட்டாலாம் முனிவர்கள்லாம். சாதாரணமாக முனிவர்கள்லாம் மௌனிகர் தான் பேர். மௌனிகர்கள் தான் பேர். அப்புறம் தான் முனிகர்கள்னு வந்து அப்புறம் முனிவர்கள் ஆயிடுச்சு. மௌனிகர்கள் தான் சாதாரணமாக பேசவே மாட்டாளாம். வாயை திறந்தே பேச மாட்டான். பெரும்பாலும் இன்னி கூட பாருங்க ஆச்சாரியன்லாம் நீங்கள் எதாவது கேட்டால் ஆச்சாரியெல்லாம் அப்படி பார்க்கறதோட சரி, அவ்வளோதான். வாயை திறந்தா பதில் கேட்கறதெல்லாம் சொல்ல மாட்டான். யாரோ ஒருத்தர்கிட்ட யாரோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவான், அவ்வளோதான். வேற பெருமாள் மற்ற எல்லார்கிட்டையும் பேசலாம் மாட்டான் இவர். அந்த மாதிரி ஒரு இது அதுதான் இங்கே சொல்றார், இருமருங்கு இசைத்தனர். அந்த மாதிரி முனிவர்கள்லாம் நாராயணனோட பக்தர் வரான்னுட்டு ஓடி வந்து 2 பக்கத்துல நின்றுட்டு எல்லாரும் வந்து கட்டியம் கூறினாலாம். முனிவர்கள்லாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. முனிவர்கள்லாம் 2 சைடில் நின்று கட்டியம் கூடலாம். வழி இது வைகுந்தத்திற்கென்று கட்டியம் சொல்லிட்டு இப்படிதான் போகணும் வைகுந்தத்துக்கு, இந்த பக்கமா போங்க, இந்த பக்கமா போங்க, இந்த பக்கமா போங்கன்னு காட்டி விட்டாராம். அவரை கூப்பிட்டு நம்மாழ்வாரை கூப்பிட்டு வழி காமிச்சு அனுப்பி விடுறாராம். அவன் வந்திருக்கா உங்களுக்கு முதல்ல ஆதிவாதிக்கர்கள் வந்திருக்கா கூட்டின்னு போறதுக்கு. இருந்தாலும் முனிவர்கள் வந்து வழிகாட்டுறாருன்னா என்னன்னா அது ஒரு அவளுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். இப்போ நம்ம பாத்துக்கு வரவாள் நம்ம வாசல போகிறதுக்கு நீங்கள் இப்படி போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பி போயிடுங்க, உங்களுக்கு இது வந்துடும், பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இல்லை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டு வரோம் இல்லையா? அது மாதிரி இவெல்லாம் கட்டியும் கூறினாலாம். எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. முனிவர்கள்லாம் 2 பக்கமும் இருந்து கட்டியும் கூறி அவரை வரவேற்றாலாம். இது எல்லாமே நம்மாழ்வார் வந்து வைகுண்ட யாத்திரை போனப்ப மானசீக வைகுண்ட யாத்திரையில் அவருக்கு கிடைச்ச மரியாதை இதெல்லாம். இது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கிடைக்கும். நம்மளும் உண்மையான பக்தனாக இருந்து பெருமாளுக்கு ஈடுபாட்டோடு எல்லாத்தையும் பண்ணோம்னா நம்மளுக்கும் இது கிடைக்கும். நம்மளுக்கும் இது மாதிரி உண்டு. பக்தர்களுக்கு இது சொல்லியிருக்கிறதே பக்தர்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான். தேங்க்யூ. அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.